வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, டெம்ட் இந்த பிராண்ட்லேருந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பவர் பேங்க் பார்த்துருப்போம். நம்ம இருக்கலே காம்பேக்டான மேக்ஸிஃப் பவர் பேங்க்னு ஒன்று போட்டுருந்துருப்போம். ஸோ அதே பிராண்ட்லேருந்து இலைட் 30 வாட் கேன் சார்ஜர் 30 வாட்டு வாண்டடுங்க. ஏன்னா இப்போ இந்த டீலில் பார்த்தீங்கன்னா பிக்சல், அதுக்கப்புறம் சாம்சங் S24 FEலாம் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு சார்ஜரை டப்பாவில் இவனுக்கு தான் கொடுக்க மாட்டானுங்களே. எந்த சார்ஜர் வாங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு மேபி இது சூட்டபுளாக இருக்கலாம். சரி, ஓகே. இது வந்து 899 அவைலபிள் இந்த 30 வாட் சார்ஜரு. இதில் எவ்வளோ போட்டிருக்காங்க? 1699 போட்டிருக்காங்க. 1 இயர் வாரண்டின்னு போட்டிருக்காங்க. February 2025 மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள ஒரு யூனிட் இருக்கு. இலைட் 30 வாட் கேன், அது மேலே 3 போட்டிருக்காங்க. ஸோ 12 மந்த் வாரண்டி வந்து லிமிடெட் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் இருந்ததுன்னா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோட்டோகால்ஸ் என்னெல்லாம் சப்போர்ட்டட் அப்படின்னா PD3 ஸ்டாண்டர்டு, அப்புறம் PPS, SFC, SCP, FCPன்றாங்க. ஸோ இதெல்லாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் ப்ரோட்டோகால். இது ஸ்டாண்டர்ட் சார்ஜிங் ப்ரோட்டோகாலா? இப்போ வந்து PDயும் PPS தான் ஸ்டாண்டர்ட் ஆகிட்டே வருது. சாம்சங்கா? ஆமாம், ப்ரோக்ராம்டு பவர் சப்ளை அவன் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். பட் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஐகோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐகோ 13லையும் PPS இருக்கு, ஐகோ 15லையும் PPS இருக்கும். பிக்சலும் பார்த்தீங்கன்னா PPS ஒர்க் ஆகுது, ஐஃபோன்லையும் PPS ஒர்க் ஆகுது. ஸோ எல்லாத்துலேயும் PPS ஒர்க் ஆகுது. சைடில் பார்த்தோன்னா அந்த PPS டெக்னாலஜி PDயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Type-C அவுட்புட் போர்ட்டு, காம்பேக்ட் லைட் வெயிட்டு, ஸோ சிங்கிள் போர்ட்டு தான். அப்புறம் இந்த சைடு மல்டி லேயர் ப்ரொடெக்ஷன் இருக்கு, ஃபயர் ரிட்டார்ட் பாடி, டியூரபிள் பாடி. ஸோ அந்த மெட்டீரியல் பில்டு மெட்டீரியல் சூப்பராக இருக்கும்னு போட்டிருக்காங்க. வாரண்டி கார்டு, டேட் ஆஃப் பர்ச்சேஸ்லாம் போட்டு நம்ம கையில் சீல் அடிச்சு கொடுப்பாங்க போல. ஸோ அந்த மாதிரி இதுவும் இருக்கா. ஸோ அதை தவிர சார்ஜரோட கலரே பார்த்தோன்னா ஒயிட் கலரே இல்லை பார்த்தியா? ஒரு மாதிரி ஓல்டு கலர் மாதிரி இருக்கு. மேலே மெட்டீரியல் நல்லா இருக்கு. கலர் ஒரு டைப்பாலாம் இருக்கு. பிரிக் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம லைட் வெயிட் தான். ஹீட் ஆகிறானா எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். லைட் வெயிட், ஹைலி போர்ட்டபிள், ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம் போல. அப்படிதான் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கும். சரி, இந்த இடத்துல PD ஸ்டாண்டர்ட்ஸ்னு போட்டு வச்சிருக்கு. இப்போ இதில் வந்து என்னென்னா அவுட்புட் பொறுத்த வரைக்கும் 15 வாட்டு, 27 வாட்டு, அப்புறம் 30 வாட்டு இது போட்டிருக்கானா 30 வாட்டு அது கொடுத்துருக்கான். அதாவது 12 வோல்ட் 2.5 ஆம்ப்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா PD ஸ்டாண்டர்ட்ஸ் 3.0, PPS இது எல்லாமே இருக்குன்னு சொல்லி போட்டு எல்லாமே 30 வாட் மேக்ஸு. அப்போ என்ன ஆகும், இதில் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்கிறனால இந்த 30 வாட் சார்ஜர் வாங்கினா என்னால் எல்லா ஃபோனையுமே சார்ஜ் பண்ண முடியும். எனக்கு 65 வாட் சப்போர்ட் இருக்குது, இல்லாட்டி 90 வாட் சப்போர்ட் இருக்குது. ஆனால் 30 வாட் எனக்கு போதும்னு தோணுது. நான் பெரும்பாலும் சும்மா ஃபோன்லேயே வாழ்கிறவங்க கிடையாது. அதனால் எனக்கு வந்து ஃபோனும் ஹீட் ஆகக்கூடாது, சார்ஜரும் ஹீட் ஆகக்கூடாதுன்னா கேன் சார்ஜரோட ப்ரோவே அதுதானே, சார்ஜர் வந்து ஹீட் ஆகாது. அதை நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, அதோட வேல்யூஸோட நம்ம தொடர்ந்து பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம நத்திங்கில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஒர்க் ஆகுது. பரவாயில்லையே, 20 தாண்டி போயிட்டு இருக்கு. சார்ஜிங் ரேபிட்லி இருக்கு 68%. ஓகே, சார்ஜிங் ரேபிட்லி 8.9 வச்சுப்போம் வோல்ட்டு. ஆம்ப் வந்து 2.25 பார்த்துக்க. 22 வச்சுக்கேன். இது வந்து ஷாமி 13 Pro. வழக்கம் போல் ஷாமி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. சார்ஜரை லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணதுமே ஒரு ஹைக் ஆகுதுல்ல, ஒரு ஜம்ப்பு. கிட்டத்தட்ட 18 வாட்டு லாக் பண்ணதும் தான். டப்புனு இப்போ வேக் பண்ணால் 20 தாண்டுறான். 20 தாண்டிட்டான். வேக் பண்ண ஒன்று குறையுது. ஓகே ஓடி போய்டு. அதான் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோவாக ஏறுதுல்ல, எடுத்ததும் டப்புன்னு ஸ்பீடாக கொடுத்துடக்கூடாதுன்னு. பரவாயில்லையே, குட் வெரி குட். பிக்சலுங்க, இது வந்து பிக்சல் 8. என்னடா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஏறின மாதிரி இருந்தது. ஸ்க்ரீன் லாக் பண்ணுறேன். லாக் பண்ணதே ஏறுதுங்க. ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் நத்திங்கும் இதுவும் கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக ஏறுதுடா. ஓகே, ஸோ இது பிக்சலுக்கு இவ்வளோ ஸ்பீடாக ஏறுதே. ஓகே, குட். ரைட்டு, இப்போ நான் வந்து சாம்சங்கில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ தான் தலையை வந்து சார்ஜிங் சிம்பிள் காட்டுறான். செம்ம ஸ்பீடாக ஏறுது போலையே. 100 ஆயிடுச்சு. உடனே டெட்டாக இருந்த ஃபோன் எடுத்து மாட்டினா 100ன்னு வருது. அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும்? டெம்ட்டுக்கு ப்ரொமோஷனா? பின்ன அப்படி தான் இருக்குது. நான் தான் சொன்னேனே இது ஃபுல் சார்ஜில் இருக்கும்டான்னு. ஓகே, ஏறுதுல்ல. ஓப்போ X8 Ultra தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. மறுபடியும் ஒரு ஷார்ட் அவுட். தேங்க்ஸ் டு கௌதம் ப்ரோ. சூப்பர் ஒர்க். எல்லாத்துலேயுமே அதே இது வந்துடுதுல்ல. இது இன்னும் ஒரு படி மேலேயே போகுது. ஹீட் அசரவே இல்லையே அவன். பரவாயில்லையே, தொட்டு பார்.
அதான் ரொம்ப நேரம் சார்ஜ் போட்டு பார்த்தா மேபி ரொம்ப நேரம் சார்ஜ் போட்டாலும் அவன் என்ன ஆவான்றதுக்கு இப்பயே ஒரு தெரியுது. ஏன்னா நம்ம கடந்த ஒரு 4 நிமிஷமா கனெக்ட் ஆகிருக்கு. ஆமா 4 நிமிஷத்துலேயே எந்த சார்ஜராக இருந்தாலும் கொஞ்சம் அக்னி குழம்பு கக்க ஆரம்பிச்சிடும். பரவாயில்ல, குட். ஸோ மொத்தம் வந்து இது ஒரு 30 வாட் சார்ஜிங் பிரிக்கு. ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பல ஆப்ஷன்ஸில் ஒன்று. லைட் வெயிட்டாக இருக்குது, போர்ட்டபுளாக இருக்குது. ஆக்சுவலாக ரீசெண்டாக சாம்சங்கோட 25 வாட் சார்ஜரை வந்து இந்த டீலில் 800 899 வித்துட்டு இருந்தான் பார்த்தியா. அதனால அதே மாதிரி இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஓகே. ப்ளஸ் இவன் வந்து பிடி பிபிஎஸ் மற்ற ஸ்டாண்டர்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குன்றான். ஸோ அதனால ஓரளவுக்கு இதை கன்சிடர் ஐஃபோனுக்கு சப்போர்ட் ஆகும்ல? கண்டிப்பாக ஆகும். ஓகே ரைட்டுங்க. ஸோ வேறு ஏதாவது சார்ஜர் நீங்கள் வந்து 30 வாட்டோ இல்லாட்டி 33 வாட்டோ இந்த 900 ருபீஸ்க்கு நீங்கள் பார்த்து ரொம்பவே வியப்படைந்து அவ்வளோ சூப்பராவா அப்படின்னு தோணுச்சுன்னா அது என்ன பிராண்டு என்ன ஏதுன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி மற்றும் சிவாய சார். பார்க்கலாம். பாய்.